ஒரு இடத்துல வந்து ஒரு பாட்டி கிருஷ்ண பக்தி. கிருஷ்ணர்னா அவளுக்கு பிடிக்கும். அது சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணர் பொம்மையை தான் வாங்கி படிப்பாங்க, இது விளையாடுவாங்க. அதேமாதிரி இருக்க வளர வளர கல்யாணமும் ஆச்சு. அப்போது அந்த கிருஷ்ணரை வந்து விட்றதில்ல. அவங்க வீட்டுக்காரர் கேட்பாரு, என்ன நீ எப்போ பாரு என்னோட மறந்துடுற கிருஷ்ணர் அப்படி இது பண்ணுற வச்சு அதை கொஞ்சம் இது பண்ணுற அப்படின்னு. நீ அவரையே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஆமாங்க, அவரே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். நான் மனைவி பிறவி ஏற்றுட்டேனே, நானும் ஒரு கடவுளாக இருந்தால் அவரை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னா. அது எப்படி முடியும்? கிருஷ்ணர் தான் யாருமே கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படின்னா. ராதை ருக்மணின்னு சொல்லிட்டு இதுதான் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் ஆன மாதிரி அது காட்டலை. அதனால் நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி. இல்லை, எந்த பிறவிலையாவது நான் கிருஷ்ணன் ஒரு பக்தியாகவே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அது பண்ணுறேன் எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னா. சரி, நீ எத்தனை நாள் தான் இப்படி வாழ்ந்துருவேன், நான் வாழ்நாள் பூரா அந்த கிருஷ்ணர் தான் எனக்கு துணை அப்படின்னா. ஆனால் யாரை பார்த்தாலும் என்ன பண்ணோம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு யாரையாவது கூப்பிடணுன்னா அவங்க பேர் விட்டுலாம் கூப்பிடாது. கிருஷ்ணா வாப்பா, கிருஷ்ணா வாப்பா, கிருஷ்ணா சாப்பிட்டீங்களாப்பா, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு தான் உபசரிக்கமே தவிர அதுங்கிட்ட இருக்கிற கஞ்சியோ கூழோ ஏதோ ஒன்று அது மாதிரி தான் கொடுத்து அந்த கிராமத்தில் வளர்ந்துக்குது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுது, இந்த கிருஷ்ணர் பொம்மையை வச்சுட்டு வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்போ நான் இது கிருஷ்ணர் எடுத்து போனால் அங்கே செய்ய விட மாட்டாங்க. சரி, பக்கத்துக்குள்ள ஒரு அம்மாக்கிட்ட கொடுத்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் கிருஷ்ணரை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னால் முடியாது, நீ தீ தண்ணி ஊற்றுவேன் இது பண்ணுவேன், எனக்கு அந்த பொறுமைலாம் கிடையாது, நீ ஊற்றிட்டு போ அப்படின்னு. சரி, தண்ணி ஊற்றிட்டு போயிடுறேன், மறுநாளாவது நீ பார்த்துக்கிறியா ஒரே ஒரு நாள், கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டானா கூட நீ கொஞ்சோண்டு பார்த்துக்குப்பா அப்படின்னா. சரி, ஒரு நாள் தானே, சரி பார்த்துக்கிறேன் அப்படின்வா. இவன் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு இவன் கிளம்பிடுவா. கிளம்பிட்ட உடனே என்ன பண்ணுவாள், கிருஷ்ணர் வந்து இந்த அம்மா சோதனை பண்ணல, அப்போ வந்து பார்ப்பார். இவன் வந்து மறுநாள் தண்ணி ஊற்றுதுப்பா, உடனே அவங்க வீட்டுக்காரர் கூப்பிடுவார், அங்கே போவாள். அப்போ வந்து ஏச்சின்னு விழுவா. எது வேறு கொடுத்துட்டு போட்டா, இது தண்ணி ஊற்றலாமல் தான் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு, என் பசங்க கூப்பிட்றாங்க, நான் அதை பக்கத்தான் இதை பார்த்தேன், நீ அப்படியே கம்னு இரு கிருஷ்ணா, அவள் எப்போ வந்து ஊற்றிக்கிறாளோ ஊற்றிட்டேன், என்னாலாம் முடியாது, அவள் குத்துட்டு போகிறான், நான் தான் முடியலன்னு சொன்னேன்னு, எதுக்கு நீ வந்து என்கிட்ட குத்துட்டு போகிறாங்க, சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் முக்கியம், என் பசங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலையை பார்த்துட்டு வந்து அந்த டைம் கிடைக்கும்போது வந்து தண்ணி ஊற்றி இது பண்ணுவாள். தண்ணி ஊற்றி இது பண்ணும்போது சொல்லுவாள், இன்றைக்கி நெய்வேத்தியம் காட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கஞ்சி தான், அவ்வளோ அதானே வைக்கிறான், நானும் அதே வைக்கிறேன் அப்படின்வான். சரின்னு அதே வச்சு இது பண்ணுவாங்க. ஒரு நாள் ஆயிடுச்சு, மறுநாள் வரல. இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, நேற்றே வரேன்னா வரல, ஒரு நாள் வச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அவள் வந்து எப்போ உனக்கு தண்ணி ஊற்றி நைவேத்தியம் காட்டுறாலும் காட்டும், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் வச்சிடுறான் அந்த சிலையை. வச்சுட்டு உடனே வருவாள்ல, வந்தோடனே என்ன என் கிருஷ்ணரை கவனிச்சான்னு. ஆமாம், உன் கிருஷ்ணன் நீ தான் கவனிக்க, எனக்கு வேறு வேலை இல்லை, உனக்கு இப்போ இது வெளியே போன மாதிரி எனக்கு என் பசங்க பிள்ளைய தான் கவனிக்க தோடுது, அப்புறம் கணவர் தான் தோடுதே தவிர இது எனக்கு தோடலை. சரி கிருஷ்ணா நீ வந்துரு, நான் தெரியாமல் அவகிட்ட விட்டுட்டு போயிட்டேன் அப்படி, இனி அது மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன், நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டுருப்பாள். வரவங்களுக்கும் இதுக்கு நைவேத்தியம் படைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாள். அவளால் முடிஞ்சது ஒரு ஸ்பூனோ கொடுத்துட்டுருப்பாள். அவளுக்கு முடியாத போது வந்து விழுந்துடுறா, மயக்கமாக வந்து விழுந்து உயிர் போகிற நிலை வந்துடுது. அப்போ வந்து சொல்லுவாங்க, நீ கிருஷ்ணர் இதுன்றிய, இப்போ நீ தானே கஷ்டப்படுற, உனக்கு யார் தண்ணியை தந்து கொடுக்குறாங்க பார்க்கலாமா அப்படின்னு யாரையா பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க. சொன்ன உடனே கிருஷ்ணரே வந்து ஒரு வயசான மாதிரி வந்து, என்ன வேணும் உனக்கு, நான் ஒரு சாமியார், உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் நான் கிருஷ்ணருக்கு உடம்பு தண்ணி ஊற்று, அவர் கொஞ்சம் நெய்வேத்தியம் காட்டினேன், என்கிட்ட இப்போ முடியல எழுந்து போய் செய்யும், உள்ளுக்குள்ளுக்குது அதை எடுத்து செய்யுங்க அப்படின்வோம். அப்போ வந்து அவர் செய்யும்போது அந்த நெய்வேத்தியம் வந்து அவரே வந்து அந்த பாட்டிக்கு ஊட்டுவார். ஊட்டும்போது அவள் கடைசி உயிர் போயிடுது. போன உடனே அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்கன்னா இந்த பாட்டி யாரோ உள்ளே நுழைஞ்சாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பாட்டி வெளியே வரலையே, என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா அந்த பக்கத்தில் கிருஷ்ணர் சிலை இருக்குது, நெய்வேத்தியம் படைச்சது இருக்குது, எல்லாமே இருக்குது, இந்த அம்மா உயிர் போயிட்டு இருக்குது. அப்போ சொல்லுவாங்க, எல்லோரும் எப்படி தான் இது நாங்கள் தெரியல, யார் வந்தால், ஆனால் யாரோ ஒருத்தர் வந்தாங்க, இருந்தாலும் அவர் நெய்வேத்தியம் எப்படி செஞ்சு படித்தாருன்னே எனக்கே தெரியல, இந்த பாட்டி இறந்துட்டு இருக்குதுன்னு. அப்போ தான் ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம கடவுள் கும்பிட்றோன்ட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறோம், மறந்துடுறோம். அவள் கல்யாணம் ஆகியும் கணவர் எழுந்தோம், கணவர் இருக்கும்போது தான் அந்த கிருஷ்ணரை தான் நினச்சிருந்தா. அதாமல் அவள் வந்து முடியாத போது கிருஷ்ணரே அவளுக்கு வந்து வேலை செஞ்சு அவளுக்கு நெய்வேத்தியம் ஊட்டி அவளும் இறந்துட்டா.
அப்போது கிருஷ்ணர் பக்தின்னா இதுதான். நம்ம வந்து சாமி கும்பிட்றமே இது ஒன்றதில்ல, நீ மனசளவில் தான் அவள் எதிர்பார்த்தாலே தவிர எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கலையே. ஏழ்மையெல்லாம் எனக்கு உனக்கு செய்கிற நெய்வேத்தியம் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும் தான் நினச்சி அவதுன்றேன். அப்போது வந்து அந்த வீடே வந்து பிரகாசமாகிடுது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து பண்ணார்ல, பிரகாசமாகிடுது. அந்த அம்மாவுக்கு ஒரு சிலை வச்சு அந்த ஊரே வந்து வணங்குது. வாழ்க வளமுடன்.